ஷமி vlogs இன்னைக்கு வந்துட்டு மறுபடியும் நம்ம செட்டுக்கு தான் வந்திருக்கோம். லாஸ்ட் டைம் என்ன ரொம்ப அழகா பெண்மையா பாத்தீங்க. இந்த வாட்டி நான் ஆண் இல்லைங்க, ஆன்மீகமா என்ன பார்க்க போறீங்க. ஸோ இந்த வாட்டி என்ன மாதிரி ஒரு அவதார், என்ன மாதிரி ஒரு வேஷம்னு சொல்ல மாட்டேன், சரி கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, அதெல்லாம் தாண்டி ஒரு விக்ரஸான ஒரு டான்ஸ் ஆட போறோம். அந்த டான்ஸுக்கு தலையே யாருன்னா எங்க குரு தான், எங்க மாஸ்டர் தான். அப்படியே பாருங்க, அவர் வந்துட்டு மெடிடேஷன் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. மாஸ்டர் வணக்கம். வாங்க மாஸ்டர். இவங்க தான் எங்க மாஸ்டர், எங்க கார்த்திக் மாஸ்டர் ப்ரோவோக் டான்ஸ் கம்பெனி வச்சிருக்காங்க. அவங்கள ஏன் இவ்வளவு பெருமையா பேசுறேன்னா, ஆடாத கெம்மியா ஆட வச்சிருந்த தெய்வம் தான். தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். வணக்கம் கெம்மி. இவ்வளோ அமைதியா பேசுறேன். ஆனால் அவர் வந்து டெரர் பீஸ்ன்னு சொல்ல மாட்டேன். அவர் வந்துட்டு டான்ஸ்ன்னு வந்துட்டா இறங்கி அவரே மறந்துடுவாரு. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இவரில். சரி மாஸ்டர், இப்போ நீங்க இந்த இடத்துக்கு வரதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்க? ஒரு 2 மணி நேரம் கஷ்டப்பட்டேன். கேட்ல இருந்து ஓப்பன் ஆகி அதுக்கப்புறம் இந்த சாப்பாடை தாண்டி இந்த சந்துக்குள்ளெல்லாம் வந்து இவனுங்களெல்லாம் இங்கே கூப்பிட்டு உட்கார வச்சு அதுக்கப்புறம் இது மேலே ஏறி உட்காரதுக்குள்ள போது நான் நக்கல்யா அவனுக்கு அந்த இது இல்லை மாஸ்டர். நம்ம இந்த இடத்துக்கு இது ஒரு டான்ஸரா பொதுவாக நம்ம இங்கே வரணும்னா எவ்வளோ கஷ்டப்படுவோம், என்னெல்லாம் தாண்டி வரும். அதான் கஷ்டம் மட்டும் படணும், அதுவே நம்ம தாண்டி கூட்டு போவோம். கஷ்டப்பட்டு படுறது மட்டும்தான் இங்கே வந்து ஒர்க். அது பண்ணால் அது ஒன்று நம்மளுக்கு கொடுக்கும். அதை பிடிச்சினே அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியது தான். இங்கே வந்து அஸ் இவிபியில் இந்த நம்ம இப்போ ஒர்க் பண்ணுற எபிசோடில் நம்ம எந்த ஃபோக்கஸும் மனசு நினச்சிட்டு வர முடியாது. இட்ஸ் ஒர்க். உங்களுக்கு தெரியும், 3 நாளாக நம்ம தூங்கலை. நேற்று தூங்கலை, இன்றைக்கி தூங்கலை. அதுக்கப்புறம் வந்து டெக் இருக்குது, காஸ்டியூம் இருக்குது, டான்சஸ் பேட்டா இருக்குது, பெட்ரோல் இருக்குது, டீ செலவு இருக்குது. டீ செலவே 3 நாளைக்கு 6000 ரூபா வருது. தண்ணிக்கே செலவு இருக்குது. இது எல்லாம் தாண்டி ஒரு ஸ்டேஜில் இவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணி தூங்காமல் எல்லாம் பண்ணி டெக்கில் போய் ஆடி அதுக்கப்புறம் டேக்கு போகும்போது ஒரு நர்வஸ் இருக்கும். ரெடி கேமரா ஆக்ஷன் சொல்லும்போது அந்த பீதியை வந்து நம்ம உலகத்தில் வாழ்க்கையில் எந்த டைமும் அனுபவிச்சிருக்க முடியாது. அந்த மாதிரி இருக்கும். இருக்கிற கான்ஃபிடென்ட் எல்லாம் பிரேக் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ரெடி டேக் போயிடலாமா அப்படின்னு சொல்லும் போது ஸோ அதில் வந்து சாகாமல் உஷாராக இருந்து பண்ணணும். அப்படின்னா மென்டலி வி ஷுட் ப்ரிப்பேர். எப்பயுமே மைண்டில் வந்து மூமெண்ட்ஸ் வச்சுக்கூடாது, உடம்புல மூமெண்ட்ஸ் வச்சுக்கணும். சாங்கு கேட்கணும், உடம்பு மூவ் ஆன் ஆகணும், சோல் கனெக்ட் ஆகணும். ஸோ திஸ் இஸ் த பேசிக் லாஜிக். அஸ் அ டான்ஸராக ப்ரொஃபஷ்னலாக நம்ம ஆடணும் அப்படின்னா அதுதான் நீங்கள் கற்றுட்ருக்கீங்க. ஸோ யூ ஆர் டூயிங் நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க. ஸோ ஆனால் அதோட அவுட்புட்டுக்கு அந்த விஷயம்லாம் பயங்கரமாக இருக்குது. நீ இன்ஜூரி இருக்குது. ஸோ அதுக்காக நம்ம வந்து ப்ரைஸ் பண்ண முடியாது. அப்ரிஷியேட் பண்ணுற டைமே நம்மளுக்கு இல்லை. இன்னும் எக்ஸ்ட்ரா ஏதாவது பண்ணணும்னு அப்படின்னு தான் இருக்கும். ஸோ இவ்வளோ தூரம் பண்ணி லைட்டு செட்டு பேமெண்ட்டு அது ஜட்ஜஸ் எல்லாம் தாண்டி டிவியில் டெலிகாஸ்ட் ஆகும்போது கமெண்ட்டை லைட்டாக போட்டுடுறாங்க. இட்ஸ் ஓகே, வெரி குட், நாட் அப் டு த மார்க் பட் ஓகே அப்படின்னுறாங்க. எவ்ரி 12 எபிசோடு 12 கண்டஸ்டன்ஸ் இருக்காங்கன்னா 12 பேருமே சேம் ஹார்ட் ஒர்க் தான். ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கை கால் உடையும், முட்டி வலிக்கும், உடம்பு வலிக்கும், எவ்ரிதிங் ஹேப்பன். அதை வந்து ஒரு ஆக்டாக கொண்டு போய் அது ஒரு டேக்கில் ஆடி முடிக்கிறதுக்கு உண்டான ஒர்க் இருக்குல்ல. ஸோ அந்த ப்ரெஷரே வந்து நம்மளுக்கு லைஃப்பில் வேற ஒரு விஷயத்த சொல்லிக் கொடுக்கும். ஸோ அதுதான் டான்ஸ் இந்த ப்ரொஃபஷனில் இருக்கிற ஒரு பிக்கஸ்ட். இந்த மணி கொடுத்தா வராது, காசு கொடுத்தா வராது, வேற எங்கேயும் வேலை பார்த்தா வராது. அதாவது இந்த இடத்துல இந்த எக்ஸ்ப்ளோர்லாம் வந்து நம்மளுக்கு வில் பவர் கிடைக்கிறது, எனர்ஜி கிடைக்கிறது, ஸ்டாமினா கிடைக்கிறது. ஒரு பெரிய ஒரு வாலை வந்து ஏறி தாண்டி போக ட்ரை பண்ணிட்டு இருக்கிற ஒரு சுச்சுவேஷன் தான் அந்த களம் தான் ஆடு களம். அப்ரிஷியேட் பண்ணுறாங்கல்ல, அந்த அப்ரிஷியேஷன் தான். ஸோ நல்லா இருக்கிறத நல்லா இல்லைன்னு சொல்ல வேணாம், நல்லா இல்லாததை நல்லா இருக்குன்னு சொல்ல வேணாம். எல்லாமே ஹார்ட் ஒர்க். அங்கே ஹார்ட் ஒர்க் நீங்கள் டிவியில் பார்க்கும்போது அந்த ஷார்ட் வைக்கும்போது இவ்வளோ தான் தெரியும். ஆனால் இன் லைஃப் எங்கள் கூட ஒரு நாள் இருந்து பாருங்க தெரியும். நான் இருந்திருக்கேன், நான் வாழ்ந்தேன். ஒரு 4 minutes நாங்கள் ஒரு பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இட்ஸ் took it like 4 days or 5 days. 3 days practice, day night practice, கோரியோகிராஃபி, அது சேர்த்து நாங்க ஆடி லைட்டு எல்லாமே செட்டு எல்லாமே வந்து பண்றதுக்கு
இட்ஸ் டேக் ஒரு 3 hours அந்த மாதிரி கண்டென்ட்டு அவங்க பேசுறது. அது இந்த டிஜேடியில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜட்ஜஸ் எல்லாமே வந்து ஃபுல்லாக மேலே தான் இருக்கு. வாவ் வாவ் அப்படி தான் இருக்கு. ஆனால் கெமி இது வந்து அப்படி பண்ண முடியாது, அதனால கீழே ஃப்ளோர். அண்ட் பட் 2 பேருமே இல்லை, தே ஆர் ஸோ டேலண்டட் வித் சம் திங்ஸில் டேலண்ட் இருக்குது, அதை அவங்க மேலே ஷோகேஸ் பண்ணுறாங்க. சில கண்டஸ்டன்ஸ் வந்து டான்ஸ் ஃப்ளோரில் கீழேயே வந்து ஒரு கண்டம் பண்ணுறாங்க. ஸோ மேலேயும் அப்படி கீழேயும் இப்படி அப்படி தான் இருக்குது இந்த ஷோவே. ஸோ அந்த ஷோவில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணது வந்து நம்ம பேசிக் மீடியான்ற ஒரு பர்சனை தாண்டி இட்ஸ் கம் அவுட். கெமி யாருன்னு கெமியே தெரிஞ்சுப்பாங்க. அது நடக்குதா? நடக்குது ஆனால் ரொம்ப இல்லை, நாங்கள் வந்து அப்படி கிடையாதுங்க. நாங்கள் வந்து ஓக்கில் இப்படி இருந்தோம்னா வந்து இப்படியே இருப்போம். யாராவது ஹாய் சொன்னால் கூட எஸ் ஹாய் அப்படின்ட்டு போயிடுவோம். ஆனால் கெமி வந்து நாங்கள் இப்படி உள்ளே வந்துட்டு இருப்போம், ஹாய் மாஸ்டர் அப்படிம்பாங்க. நம்ம வந்து அப்படின்னு போனாலும் அங்கேயே இப்படியே இருக்கும். திரும்பி என்னங்க அப்படின்னு, ஹாய் சொல்லவே இல்லை அப்படின்னு, ஹாய்ங்க போங்க ப்ராக்டிஸுக்கு அப்படி இருக்கும். எனக்கு வந்து அது அது குட் திங்ஸ். ஏன்னா பி ஹாப்பி, ஆல்வேஸ் ஒரு ஃபேமிலியாக கனெக்ட் ஆகுறது வந்து அஸ் ஆர்டிஸ்டாக நீங்கள் ஒரு டான்ஸ் ஃப்ளோரில் ஒரு டான்ஸஸ் கூட நீங்கள் இருந்திருக்கீங்க, நான் பார்த்துருக்கேன். டான்ஸஸ் படுக்கிற இடத்துல நீங்கள் படுத்துருக்கீங்க, சாப்பிட்ற இடத்துல நீங்களும் உட்காந்து சாப்பிட்ருக்கீங்க. திஸ் ஆல் குட் வைப், இட்ஸ் ஆல் ஃபேமிலி. ஸோ இதை தாண்டி நம்மளுக்கு ஒன்று பண்ணுறோம் அப்படிங்கும்போது அந்த ஆக்டை தான் நம்மளுக்கு காப்பாற்றணும்னு எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம். ஸோ அஸ் ஆர்டிஸ்டாவோ அல்ல டான்ஸராகவோ, ஸோ அது எவ்வளோ பீப்புள்கிட்ட போய் ரீச் ஆகணும், அவங்க வந்து நல்லா சப்போர்ட் பண்ணணும், உங்களுக்கு எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணணும். இதில் சில கமெண்ட்லாம் பார்த்துருக்கேன், பஞ்சமி இதெல்லாம் வந்து டிஆர்பி அப்படின்றாங்க. அது என்னன்னு தெரியுமாடா? ஃபஸ்ட்டு எனக்கே தெரியாதுடா, அது பெரிய ப்ராசஸ். அது எப்போ டிஆர்பி ஆகுது, எப்போ மேலே போகுது கீழே போதெல்லாம் ஒரு ப்ராசஸ். ஸோ டிஆர்பின்னு அந்த ஈஸியாக போடுறவங்க ஆல்மோஸ்ட் அது நல்லது சொல்கிறதும் இல்லை, கெட்டது சொல்கிறதும் இல்லை. they are want to do something in that comment. ஆமா, ஏதோன்னு சொல்லணும், அது சொல்றதுக்கு ஒண்ணு நல்லா இருக்குன்னு சொல்லு, இல்ல நல்லா இல்லன்னு சொல்லு. டிஆர்பி எல்லாம் பத்தி எனக்கு டிஆர்பியா எதுக்கு பஞ்சமிக்கு டிஆர்பி? she is very good talented. அவங்களுக்கும் நம்ம தான் பண்றோம். பஞ்சமி வந்து ஒரு கிராமத்து பொண்ணு, அவங்க வந்து இட்ஸ் நாட் லைக் ஒரு கண்டென்ட்டுக்காக ஒன்று ஆட வைக்கிறாங்க அப்படின்றதுலாம் இட்ஸ் நாட் அட் ஆல் ஐடியா. ஏன்னா நாங்கள் பண்ணுறோம்ல, எங்களுக்கு தெரியும் ஹவுசி ஹார்ட் ஒர்க்கு. 3 குழந்தை பிறந்து ஒரு கிராமத்துலேருந்து வந்தா இங்கே உள்ள வந்து நம்ம டான்சர்ஸ்க்கே சொல்லுவோம், யாரெல்லாம் என்னடா புதுசு ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டேஜ் ஆட போறீங்க அது சொல்லுவோம். அது சொல்ல ஒரு வீடியோவே நான் எடுத்து வச்சிருந்தேன். ஃபர்ஸ்ட் நம்ம சொல்றது என்ன, நீங்கள் உங்களுக்கு தெரியும், டான்ஸை தாண்டி டே உள்ள செட்டு புதுசாக இருக்கும், ஜட்ஜஸ் இருப்பாங்க, ஸ்னேகா மேம் தான், வரலட்சுமி மேம் தான், பாபா பாஸ்கர் தான். உள்ளே வந்தோடனே லைட்டெல்லாம் இப்படி இருக்கும், ஆன்னு பார்த்துட்டு சிக்காதீங்கடா, அவங்க கிட்ட போயிட்டு அதெல்லாம் ஆடி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக வந்து வேடிக்கை பாடுறா, ஏய் ஸ்னேகா மேம்னு போயிடாதீங்கடா அப்படி சொல்லுவோம். இது எதுக்கு சொல்ல வந்தேன்? அவன் டிப்பு கேட்டோம் ப்ரோ. ஒரு நிமிஷம் வந்துடுறேன், கொஞ்சம் இருக்க. ஏன்னா பஞ்சமி புதுசு. அப்போ அவங்க ஸ்டேஜ்ல கண்டஸ்டன்ட்டா ஆட போறாங்க, அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அவங்க வந்து நிறைய ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்கும். ஆமா, அவங்கள அந்த மொமெண்ட்ல அவங்க எக்ஸ்பிரஷன்ல எல்லாரும் ஏன் அழுவுறா அப்படின்னு யோசிப்பாங்க. நான் அழுவுறது தான் தெரியுமா, ஏன்னா இதெல்லாம் பார்த்ததே கிடையாது. அவன் பாத்துட்டு அப்படியே ஒரு சர்ப்ரைசிங், என்ன என்கிட்ட பேசாங்க இருக்கும். சொல்லுங்க, இல்லைங்க சார், எனக்கு வந்து நான் வந்து கத்து கொடுத்ததை கரெக்டா ஸ்டேஜ்ல ஆடணுங்க சார், அவ்வளவுதாங்க சார், நான் இருக்கேன் சார் அப்படின்னு. ஆமா, இவங்க நினைக்கிறாங்க ஈஸியா எல்லாருமே அப்படி ஆடுறாங்க, இவங்க கம்மி ஆடுறாங்க. ஆனா ஏன் இவ்வளோ வந்து ஃபேன்ஸ் ஃபாலோயிங்? நாட் லைக் தட். ஃபேன் ஃபாலோயிங்ஸ் வந்து அது இல்லை. பஞ்சமி வந்து பல லட்சம் பஞ்சமியை வந்து இன்ஸ்பயர் பண்றாங்க. ஆமா, தட் இஸ் அ மெயின் திங். அதனால மக்கள் கொடுக்குற ஒரு விஷயம் தான். அதே தவிர சேனலில் ஒரு சப்போர்ட் பண்ணுறாங்க. இது வந்து இதுக்காக தான் அதை சப்போர்ட் பண்ணுறாங்க. ஒருத்தவங்களை கூப்பிட்டு இவங்களாம் டான்ஸ் ஆடுறாங்க, இவங்க சும்மா தான் ஆடுறாங்க, இவங்களுக்கு ஏன் அது கிடையாது. இது பல லட்சம் லேடிஸை, உமன்ஸை, லைக் அவங்க அவங்களும் பண்ணலாம். இந்த குழந்தைங்க பார்த்து சொல்லணும்ல, அம்மா நீயும் ஆடுற, இந்த அக்கா மாதிரி நீயும் ஆடுமான்னு சொல்லணும்ல. ஸோ அந்த ஜென்ரேஷன் எவ்வளோ, இதுதான் மேட்டர். திஸ் இஸ் கால்ட், இது ரீச் ஆனா டிஆர்பி வருது. தட் இஸ் அ டிஆர்பி. லைக் அதுதான் நேச்சுரலா பண்றாங்க.
ஸோ அது நிறையா இருக்குது. இப்போ உங்களுக்குமே புதுசு ஆங்கராக வந்து பண்ணுறது இவ்வளோ இருக்குன்னா அவங்களுக்கு நிறையா இருக்குது. ஸோ ப்ளீஸ் டோன்ட் டூ தட், அவ்வளோதான் சொல்லுவேன். ஆமாம், அது வந்து அந்த ஒரு வார்த்தையில் அவங்களோட உழைப்பு, அவங்களோட கஷ்டம் எல்லாமே வந்து போயிடும். ஈவன் தோ இல்லை அவங்க 3 பேபி, அவங்களுக்கு வந்து உட்கார வைக்க முடியாது, அவங்கள வந்து இவங்க நம்ம டான்சர்ஸ் ப்ரொஃபஷனல் டான்சர்ஸ் மாதிரி அவங்களுக்கு மூவெல்லாம் கொடுக்க முடியாது. ஆமாம், ஷீ இஸ் வெரி கம்ஃபர்டபுள் வித் சாரீஸ். ஸோ அதுலேருந்து அவங்க மேலே வந்து ஒவ்வொன்றா வந்து அதை வந்து அவங்க கெட் லாட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட். இல்லை எங்களோட வேலை வந்து ஸ்டேஜ் ஏறுற வரையும் அஸ் அ கொரியோகிராஃபராக திட்டுறது, கத்துறது, இது மட்டும்தான் நடக்கும். மோட்டிவேட்டு, பூஸ்டப்பு இதெல்லாம் இல்லை, அதுக்கு டைமே இல்லை. திஸ் இஸ் ட்ரூ. இந்த மோட்டிவேஷன் இது அதெல்லாம் கிடையாது. திட்டுறது தான் மோட்டிவேஷன், அசிங்கப்படுறது தான் அவார்ட்ஸு. அவர் திட்டலனாதான் ஷாக்கா இருக்கும். என்னைக்கு மாஸ்டர் நம்மள திட்டல அப்படின்னு யோசிப்போம். அது வரும். அது வந்து திட்டுறது வந்து எதுவுமே மனசுல இருக்காது. இட்ஸ் ஆல் அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு தான். அது எல்லாமே ஒரு அதில் உள்ளே இருந்தால் தான் அந்த டான்ஸஸோட லைஃப்பை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கவே முடியும். இட்ஸ் நாட் அ ஈஸி. ஒரு 4 நிமிஷத்துக்கு 4 நாள் கண்டினியூஸாக தூங்காமல் கொல்லாமல் அதை வந்து பண்ணுறோம் ஃப்ரம் த ஹார்ட் அவர் பேஷன். ஸோ அதுக்கு ப்ரைஸ் என்னன்னு கேட்டிங்க நீங்கள். இவ்வளோ ஆகலாம்னா ஒன்றும் இல்லை பாபா, இட்ஸ் ஆல் ஈக்குவல். எவ்வளோ வந்தாலும் பத்தாது. இன்னி நம்ம இருக்கோமா, இந்த இருக்கா, இன்னும் 8 டான்ஸரை போடு, இன்னும் அவங்களுக்கு சான்ஸ் கொடுப்போம். சரி ஊர்லேருந்து வராங்களா பசங்க, அவங்க ஆடட்டும், அவங்களுக்கு இது மாதிரி கொடுத்து வி ஜஸ்ட் என்கரேஜ் பீப்புள். அதுவும் நடக்குது. ஸோ அந்த ஒரு விஷயத்தில் பின்னாடி இவ்வளோ விஷயம் நடக்குது. அதுக்காகவாவது பீப்புள் ஷுட் வாட்ச் அண்ட் அப்ரிஷியேட், குட் ஆர் பேட். தட் இஸ் ஸோ ஃபைன் ஃபார் அஸ். நீங்கள் பேட் சொன்னால் நெக்ஸ்ட் டைம் நம்ம நல்லா பண்ணணுன்ற ஒரு விஷயம் இருக்கும். பட் டோன்ட் கமெண்ட் ஆன் திஸ். ஒரு ஆக்டை போட்டு இது என்ன, இதுக்கு ஏன் இப்படி, இவன் ஏன் அது பண்ணா, அவனுக்கு கொடுக்கல, இவன் இது, திஸ் இஸ் நாட். இல்லை, இங்கே ஒன்று வேறு நடக்கும் லைவ்ல. லைக் நீங்கள் டிவியில் வந்து மேலே இப்படி பார்ப்பீங்க, லைவ்ல வந்து ஜட்ஜஸ் இங்கே பார்ப்பாங்க, அவங்கள ஒரு 11 ஃபீட்ஸில் பார்ப்பாங்க. நீங்கள் டிவியில் இப்படி பார்த்துருவீங்க, நீங்கள் டிவியில் இப்படி பார்ப்பீங்க, பட் ஜட்ஜஸ் 11ல் பார்ப்பாங்க. கேமரா அங்கே வைப்பாங்க, தே ட்ரை டு கனெக்ட் யூ, அவ்வளோதான். பட் அது வேறு. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்து டிஜேடிக்கு, ஜி தமிழ் டிஜேடி நிறைய பேரை வந்து இந்த மாதிரி உருவாக்குது. அதில் பார்ட் ஆஃப் நான் அஸ் அ கொரியோகிராஃபராக பஞ்சமிக்கு கொரியோகிராஃபி பண்ணுறதோ இல்லை கெமிக்கு பண்ணுறதோ, அருண் இவரோட கண்டஸ்டன்ட் இவங்களுக்கு பண்ணுறதோ எனக்கு வந்து ஒரு எக்ஸ்ப்ளோரராக தான் பார்க்குறேன். ஓகே, வரட்டுமா? ஷூட் இருக்கு, போங்க, போதும். கைப்புள்ள இன்னும் ஏண்டா முடிச்சுக்கிட்டு இருக்க? அவர் மூச்சு விடாம ஃபுல்லா பேசிட்டாரு. இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு பிராக்டிஸ்ல கொஞ்சம் ரெடியாக போனோம். ஏன்னா நெக்ஸ்ட் டாக்ல ஒழுங்கா பண்ணலாம், அடுத்த திட்டு கண்டிப்பா வரும். ஸோ அதனால நம்ம ஓடிடலாம். ப்ரோ போதும் ப்ரோ, பாத்தீங்களா நீங்க சொன்ன மாதிரி கொடுத்தாச்சு. போங்க.